Hi everybody, சூப்பர் ரஜினிகாந்துடன் அடுத்ததாக இணைவது ஹெச் வினோதா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 4 படங்கள் கண்டினியூவா உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு படத்துக்கும் இடையில அவர் இமயமலை போயிட்டு வருவாரு. இப்ப 4 படங்களா பாத்தீங்கன்னா இமயமலைக்கு போகல, தொடர்ந்து நடித்து கொண்டு இருக்கிறார். இந்த நிலையில ஐஸ்வர்யா கணேஷ் இவர் பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. இதை அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்குனரா இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்த படத்தை ஹெச் வினோத் அவர்கள் இயக்குறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லங்க, ரூமர். உண்மை எப்படின்னா அந்த வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷனல் அதிரடியா அறிவிக்கும் போதுதான் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, தலைவர் கூட நாங்க இணையிறது உறுதியாயிடுச்சு அப்படின்னு. அதுக்கேத்த போல தலைவர் அவங்களுடைய குடும்ப திருமண விழாவுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கான ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தா நீங்க பார்த்திருக்கலாம். இந்த நிலையில ஹெச் வினோத் கூட தலைவர் இணைய போறதா இந்த ஒரு தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஹெச் வினோத் அவர்கள் விஜய் அவர்களை வைத்து ஜனநாயகம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு வாடிக்கையாவே போயிடுச்சு. அடுத்தடுத்து விஜய் வச்சு எடுத்து அவங்க நஷ்டமாகி ஃபிளாப் ஆகி தலைவர்கிட்ட இணைஞ்சு அவங்க பேரை திருப்பி காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சிக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், பீஸ்ட் படம் படுதோல்வி. நெல்சன் அவர்கள் தலைவர் கூட முன்னாடியே வந்து இணைஞ்சிட்டாரு. அவங்களுக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிடும் படம் எடுக்கக்குள்ளேயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் அவர்கள் அவர் லியோ படத்தை எடுக்கும் போதே சொதப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு மன கசப்பு வந்து தலைவர் கூட இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கோட்டு படத்தை எடுத்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரும் இணையறதா சொல்லியிருந்து ஆனா தலைவர் அவாய்ட் பண்ணிட்டாரு. அது என்ன விஷயம் தெரியல. இப்போ அடுத்ததா ஹெச் வினோத் இவரு அதிரடியா இப்போ தலைவர் கூட இணைய போறதா, அதுவும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இணைவாரு அப்படின்ற தகவல் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, தலைவர் அடுத்தடுத்த படங்கள்ல அதிரடியா இணைந்து கொண்டுதான் இருக்காரு. கண்டிப்பா யாரா இருந்தா நல்லா இருக்கும், எந்த இயக்குனரா இருந்தா நல்லா இருக்கும், கார்த்திக் சுப்ராஜா, ஹெச் வினோதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை, இல்ல மற்ற இயக்குனர்களை பெயர்கள் பட்டியல் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.